ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தா, வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பிப்பார். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய், எவ்வளவு மாற்றங்களை சந்தித்தாய், எவ்வளவு மாறி இருக்கிறாய் என்பதும் உனக்கு தெளிவாகவே புரியும். நீ எப்பொழுதுமே வெளி வேஷம் போட்டு வாழ்வதே இல்லை. அது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். மற்றவர்களுக்கு என்னதான் நல்லதை நினைத்தாலும், என்னதான் நல்லதை செய்தாலும் அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டாயிருக்கிறார்களே என்று வருத்தப்படாதே. உன் கவலையை விட்டுவிடு. உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது மிக மிக அரிது. ஆனால் உன்னுடைய அன்பை உதாசீனப்படுத்துபவர்களை நிச்சயமாக உன் அன்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தண்ணீரில் எழுது. நீ எழுதும் நிமிடம்தான் அதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். மறு நிமிடம் அது கரைந்துவிடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் எது நடந்தாலும் அது உன்னால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். எது நடந்தாலும் நடப்பது நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு உன் வேலையை செய்து கொண்டே இரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உனக்காக வரும் துன்பம் உன்னை காயப்படுத்துவதற்காக வருவதற்கு அல்ல, உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அது உன்னிடம் வருகிறது. உன் வாழ்க்கையை உன்னைக்கு புரிய வைப்பதற்காகவும், உன்னையே உனக்கு புரிய வைப்பதற்காகவும் தான் உன் கஷ்டங்கள் உன்னை நெருங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் உன் எல்லா சூழ்நிலையிலும் உன் சாயப்பா உன் அருகிலேயே இருப்பேன். உனக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அந்த நிமிடத்தை சந்தோஷமாக வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். சந்தோஷமானாலும் அதை அனுபவித்துவிட்டு மறந்துவிடு. துக்கமானாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துவிட்டு அப்படியே அதை மறந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு வழிமுறையாகவே இருக்கும். மிகப்பெரிய ஒரு அறிவு முறையாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. பின் உன் மனதில் தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? நீ ஆசைப்பட்டு கேட்பது நிச்சயமாக நான் உனக்கு கிடைக்க வைப்பேன். தடைப்பட்டது எல்லாம் உனக்கு நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். சந்தோஷமாக இரு. நீ ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்வில் தலையில் எழுதப்பட்ட விதியை நான் மாற்றுவேன். உன் சாயப்பா அனைத்தையும் மாற்றுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். உன் மனதை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு அனைத்திற்கும் நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். நீ நினைக்காத இடத்திலிருந்து மிகப்பெரிய உதவி உன்னை தேடி நான் வர வைப்பேன். உன் சாயப்பா உன் தீராத கஷ்டத்தையும் தீர்த்து உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன். இந்த நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவும் சுபமாகவே இருக்கும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். எப்பொழுதுமே மற்றவர்கள் என்ன தவறு செய்தாலும் மன்னித்து விடுவதும், அதை அப்படியே அந்த நொடியே மறந்து விடுவதும் தான் வாழ்க்கையில் நாம் வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாகவே இருக்கும். நம்ம வாழ்க்கை இனிமையானதாக மாறுவதற்கான ஒரு வழிமுறையாகவும் இருக்கும். இந்த தன்மையை நாம் வளர்த்து கொண்டால் நம் அன்றாட வாழ்க்கை மிக மிக இனிமையாகவே இருக்கும். மன்னித்துவிட்டே இருக்கலாம், மறந்து விடலாம் அனைத்தையும் அந்த நொடியே. ஒரு சமயம் 2 நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. பயணத்தின் போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு நண்பர் மற்றவரை முகத்தில் அறைந்தார். அறைந்தவன் மனம் ரொம்பவே காயப்பட்டது. ஆனால் எதுவுமே பேசாம, இன்று என் உயிர் நண்பன் என் முகத்தில் அறைந்தான் அப்படின்னு மணல்ல எழுதுனா. அவர்கள் இருவரும் ஒரு பாலைவன சோலையை கண்டுபிடிக்கும் வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாங்க. அங்கு வேண்டிய அளவு தண்ணீர் குடித்துவிட்டு இருவரும் குளிக்க முடிவு செய்தாங்க.
அப்போது அறை வாங்கியவர் சேற்றில் சிக்கி மூழ்கத் தொடங்கினார். ஆனால் அவரின் நண்பர் சமயத்தில் கை கொடுத்து அவரை காப்பாற்றினார். மீண்டும் வந்த பிறகு, அந்த புதைக்குழியிலேருந்து மீண்டு வந்த பிறகு அவர் ஒரு கல்லை, இன்று எனது உயிர் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் அப்படின்னு எழுதினான். தன் நண்பனான் அறைந்து பின் காப்பாற்றிய நண்பன் அவனிடம், நான் உன்னை காயப்படுத்திய போது மணல்ல எழுதின, இப்போது கல்லில் எழுதுகிறாய் ஏன் அப்படின்னு கேட்டான். நான் உன்னை அரைஞ்ச போது உன் மனம் கவலைப்பட்டுச்சு, உன் முகம் மாறினதையும் நான் கவனித்தேன். ஆனால் அப்பொழுது நீ ஒரு மணல்ல என் நண்பன் என்னை என்று அறைந்தான் அப்படின்னு எழுதின. ஆனால் இப்பொழுது நீ கஷ்டப்படுற நேரத்தில் நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன், இப்போ போய் நீ கல்லில் எழுதுகிறாயே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் அந்த நண்பன். அதற்கு அந்த நண்பனோ, யாராவது நம்ம காயப்படுத்தினா மன்னிப்பு என்னும் காற்று அதை அழித்துவிடும். அந்த வகையில தான் நான் மணல்ல என்னை காயப்படுத்தின அந்த வார்த்தையை எழுதினேன். ஆனால் ஒருவன் நமக்கு ஏதாவது உதவி செய்தால் காற்றால் கூட அழிக்க முடியாத கல்லில் பொறிக்க வேண்டும், அதுதான் நிஜம் அப்படின்னு அந்த நண்பன் பதிலளித்தான். நாமும் அப்படித்தான் சில சமயம் நமக்கு நன்மை செய்தவர்களை பல தடவை மறந்து விடுகிறோம். ஆனால் நமக்கு கெடுதல் செய்தவர்களை மனசுலேயே வச்சுக்கிட்டு அவங்கள பழிவாங்கும் எண்ணத்தோடு இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அப்படி செய்யவே கூடாது. நம்ம கஷ்டப்படுத்தினவங்க, காயப்படுத்தினவங்களை அந்த நிமிடமே மறந்து விட வேண்டும், மன்னித்தும் விட வேண்டும். ஆனால் மற்றவங்க ஏதாவது நமக்கு நன்மை செய்தாங்கன்னா அதை நம்ம வாழ்நாள் முழுக்கும் மறக்காத வரையில் ஒரு நன்மையை அவர்களுக்கு செய்ய வேண்டும். எப்பொழுதுமே அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். இப்படி கெடுதலை மன்னித்து மறக்கும் தன்மையை நம்ம வளர்த்து கொண்டோன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை எப்பொழுதுமே இனிமையானதாகவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். நீ எதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, எது உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறதோ அது உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான். உனக்கு மட்டுமே புரியும் சூட்சம வார்த்தைகள்தான். உன் சாயினே தேவா அதை உனக்காகவே கூறிக்கொண்டிருக்கிறேன். இதை முழுவதுமாக கேள். பெரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். நடக்குமாவென நீ ஏங்கியது நிச்சயமாக நடக்கும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். எப்பொழுதுமே கடந்து போன கடந்த காலத்தை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருந்து உன்னுடைய நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் இழந்து விடாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். அதை நினைத்து நினைத்து நீ வருந்திக் கொண்டே இருந்தால் போனது திரும்ப வந்து விடுமா, அல்லது உன்னுடைய மனபாரம்தான் இறங்கி விடுமா? எதுவுமே நடக்காது. அதனால் மன நிம்மதியோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே, பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பமும் போராட்டமும்? எப்பொழுதுமே வேதனைப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் வருங்காலத்தில் என்ன நிகழப்போகிறது என்பதை அறிந்து கொள்ளாமல், மன போராட்டத்தோடு இல்லாமல் வருங்காலத்தில் என்ன நிகழப்போகிறது, நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை வரவேற்க ஆயத்தமாகு. இந்த உலகத்தையே ஆளும் எனக்கு, ஆளத் தெரிந்த எனக்கு உன்னுடைய விதியை மாற்ற ஒரு நொடிக்கு மேல் அவகாசம் தேவைப்படுமா? ஒரே நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. உனக்கு வரப்போகிற எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி உன்னிடமே இருக்கிறது. அது என்னவென்று நான் சொல்லுகிறேன், கேட்கிறாயா? அது உன்னுடைய எண்ணம்தான். உன் எண்ணமே உன் வாழ்க்கையில் நீ பிரகாசமாக மாறுவதற்கு அனைத்து வாய்ப்பையும் வாரி வாரி வழங்கும். எனவே எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள். நேர்மறை சிந்தனையாக இரு. எது வந்தாலும் நான் ஜெயித்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து உன்னை வழி நடத்துவேன். அதனால்தான் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் எண்ணத்தை தெளிவாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையாக வைத்துக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சாதகமாக அமையும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன்.
உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் உன்னுடைய நல்ல மனதிற்கும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதற்கான அறிகுறி நேற்று உனக்கு தெரிந்ததா? உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நேத்து நடந்து இருக்குமே, உன்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிந்ததா? பல அற்புதங்களை நான் உன் வாழ்வில் நேற்று செய்தேன். இனியும் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் புகுத்தாதே. நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. என் வாழ்க்கை அப்படி இருக்காதா என்று நீ ஏங்கிய வாழ்க்கையை நான் உனக்காக மாற்றி அமைத்திருக்கிறேன். உன் விதியையே மாற்றி எழுதியிருக்கிறேன். உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும், நடக்கத்தான் போகிறது. நான் அதை நடத்தி காட்டுவேன். உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள் மட்டும் நன்றாக வாழ்கிறார்களே, சந்தோஷமாக இருப்பது போல உனக்கு தோற்றம் தோன்றினாலும் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு துன்பத்தை மட்டுமே சிந்திப்பவர்கள், மற்றவர்கள் மனதை வேண்டுமென்றே காயப்படுத்தியவர்கள், தீங்கு இழைப்பவர்கள் எப்பொழுதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் வாழ்கிறார்கள். ஆனால் என்னுடைய நேர்மையான குணத்திற்கும் நல்ல எண்ணத்திற்கும் நான் பல சோதனைகளை இந்த நிமிடம் வரை அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் சோதனை மட்டுமே நிரம்பி இருக்கிறதே என்று கவலையோ எரிச்சலோ படாதே. அவர்களெல்லாம் பார்ப்பதற்கு வேண்டுமானால் சந்தோஷமாக இருப்பது போல தோற்றம் அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் அவரவர் வாழ்க்கையில் என்ன துன்பம், என்ன சோதனை, என்ன வேதனை இருக்கிறது என்பது அவரவர் மட்டும்தான் தெரியும். அவரவர்க்கு மட்டும்தான் தெரியும். அவர்களெல்லாம் காலையில் அழகாக பூத்து மாலையில் வாடிவிடும் மலர்கள் போல. ஆனால் நீயோ விருட்சம் போன்று உயர்ந்து நிற்பவன். எத்தனை பேர் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை ஏமாற்ற நினைத்தாலும் மனம் தளர்ந்து விடாதே, அயர்ந்து போய் விடாதே. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே, பின் ஏன் உனக்கு இந்த குழப்பமும் பயமும்? யார் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உன்னுடைய போராட்டம் நிச்சயமாக வெற்றியை தான் தழுவும். எத்தனை சோதனைகள் உன்னை சுற்றி நிகழ்ந்தாலும் தயக்கம் கொள்ளாதே, தைரியத்தை இழந்து விடாதே. நான் ஆழமாக வேரூன்றி நிற்கும் விருட்சம் போன்றவன் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வார்த்தை போல், உன் எண்ணம் போல் உன் வாழ்வு விருட்சமாகவே மாறிவிடும். உன் வாழ்வில் நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது, நல்லது நிகழ ஆரம்பித்து விட்டது. ஆனால் இதை அறிந்து கொள்ளாமல், இதை புரிந்து கொள்ளாமல் நீ மீண்டும் மீண்டும் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்து விட்டது. ஆனால் உன் மனம்தான் அதை ஏற்க மறுக்கிறது. உன் மனதை நீ அப்படி அந்த கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நல்லது உன் காதில் விழவில்லை. மனதை அமைதியாக வைத்துக்கொள். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையை உன் மனதிற்குள் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாகவே முடியும். என் வாழ்க்கையில் என்னுடைய விதி மாறாதா என்று ஏக்கத்தோடும் கவலையோடும் எப்பொழுதும் உனக்கான கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்காதே. என் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கையில் வெற்றியை நான் காண்பேன். அதற்கு உறுதுணையாக என் சாயிநாதர் இருப்பார். வெற்றி என்னும் இலக்கை அடைய எனக்கு உறுதுணையாக இருப்பார். வெற்றி மகுடத்தை நான் நிச்சயமாக சூடுவேன். அதற்கான சூழ்நிலைகளை சாயிநாதர் மாற்றிக் கொடுப்பார் என்ற நேர்மறை சிந்தனையோடும் நல்ல எண்ணத்தோடும் இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் அதிசயமாகவே முடியும். நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ ஏங்கி தவித்தது எல்லாமே உன் வாழ்வில் நடக்கும். நீ எதிர்பாராத பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் உன் வாழ்வில் நடந்தேறும்.
நான் அதை நடத்தி கொடுக்க உன் இல்லம் தேடி இதோ வந்தே விட்டேன். உன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணமும் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாக இருந்தாலும் சில சமயம் புயலாய், மழையாய், இடியாய் சில விஷயங்கள் உன் கண்முன்னே வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேலும் ரணங்களைதான் உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகின்ற நிலையில் நீ இருக்கிறாய். என் குழந்தையே, முதலில் அப்பா சொல்வதை கேள். என் வாக்கை கேட்பாயல்லவா? கேட்பாயென்றால் முழுவதுமாக கேள். உன் கண்களை முதலில் துடைத்துக்கொள். எழுந்து நிம்மதியாக உட்கார். உன் சாயப்பாவின் முகத்தை நன்றியோடு பார், நம்பிக்கையோடு பார். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்குள் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். என் சாயப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று சொன்ன உனக்கு உன் மன வேதனையை தரும் விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் நான் விரட்டியடிப்பேன் பிள்ளையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கை உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் பொக்கிஷமான கண்மணிக்கு உண்டு. நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கலங்கி நிற்காதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே பிள்ளையே. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற என் பொக்கிஷம் நீ. என் செல்ல பிள்ளை நீ. நீ இப்படி மனவேதனைப்படலாமா? நீ வேதனைப்பட்டால் உன் சாயப்பா மனதிற்கும் வலிக்கும் என்று உனக்கு உணரவில்லையா? உனக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு உள்ளிருக்கும் நானே நடத்தி வைக்கிறேன் என்பதை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கையே உனக்கு ஒளிமயமாகத்தான் தெரியும். உன்னுடைய ஆத்மஸ்வரூபனே நான் தான் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நாளையே அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீசும். நாளை நடப்பதை மட்டும் பார். இதுவரை உன் கைக்கு எட்டாத ஒன்று நாளை உன் கைகளில் வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இந்த நேரம் பார்த்து ஏன் இவ்வளவு முகம் பாட்டமாக இருக்கிறாய்? சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு. மகிழ்ச்சியை பார்க்க ஆயத்தமாக. உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. அந்த மாற்றத்தை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் திட்டப்படியே. என்னை மீறி எதுவுமே தவறாக நிகழாது என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். அதன்படி உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். உன் வாழ்க்கையில் உள்ள சிரமங்களெல்லாம் நீங்கி சிகரத்தை தொடப்போகும் நேரமெல்லாம் நெருங்கிவிட்டது கண்மணியே. இந்த நேரம் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்கும் கலங்கி நிற்காதே. மழையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் கலங்கி நிற்காதே. என் அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ இழந்து போன மகிழ்ச்சியை நான் உனக்கு மீட்டே தருவேன். சற்று நேரத்தில் எல்லாம் மாறப்போகிறது. இது
உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கேதான். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும். உன் சாயப்பாவும் உன்னோடு வருவேன், உன் வீட்டிற்கு வருவேன், வீடு தேடி வருவேன். சாயப்பாவை வரவேற்க தயாராக இரு. சற்று நேரத்தில் எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிடும். நாளைய சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கூடிய விரைவில் உன் செவிகளில் ஒரு நல்ல செய்தி கேட்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்து கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போனது போகட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு உன் வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு தான் வந்து சேரும். நீ நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது, யார் நினைத்தாலும் அதை தடுக்கவும் முடியாது. உனக்கு என்று வர வேண்டியது நிச்சயமாக உனக்குத்தான் வரும், வேறு யாருக்கும் வரவே வராது. உனக்கு என்று எழுதப்படாதது நீ என்ன கதறினாலும் வேண்டினாலும் பிரார்த்தனை செய்தாலும் உன் கைகளுக்கு வந்து சேராது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். கனவென்று எண்ணிய வாழ்க்கை நினைவாகவே மாறப்போகிறது. உடைந்த உன் மனதை நிச்சயமாக நான் சரி செய்வேன் பிள்ளையே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். நீ நினைப்பது இனி ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை அப்படியே முடிந்து விடாது என் பிள்ளையே. ஏதோ ஒரு காரணத்தால் சாய் உன்னை அந்த நிறைவேறாத விஷயத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள், சந்தோஷப்படு, நிம்மதியாக இரு. சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் கண்மணியே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்கவும் முடியாது, தீண்டவும் முடியாது.